காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சமுதாயத்திற்கும் கட்சிக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். துரோகம் செய்தால் அதுவே என்னுடைய கடைசி நாளாக இருக்கும். நான் அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை, அதுதான் என் பலம். அன்புமணி ஆவேசம். காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமை தாங்கினார். அதேபோன்று பாமகவின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் சக்தி கமலாம்பாள் கலந்து கொண்டார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி, பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை இடமாற்றி திருப்போரூர் மாற்ற வேண்டும், தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாமக பொதுக்குழு மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, ஒரு சிலர் நம் கட்சியிலேயே அந்த சூழ்ச்சிக்கு துணை போகிறார்கள். யார் யார் என்பது விரைவில் தெரியவரும். திமுகவின் சூழ்ச்சி வெற்றி பெறாது. அதை உடைத்து எறிவோம். என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் நான் துரோகம் செய்தால் அதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் உணர்ச்சி பொங்க பேசினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் சாலையில் நடந்து செல்ல முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதிய பசுமை விமான நிலையம் பரந்தூரில் தான் அமைக்க வேண்டும் என பிடிவாதமாக உள்ளது என தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் உமாபதி, செவிலிமேடு செல்வராஜ், மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட, மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நேற்று கூட உங்களை பார்த்தீங்க ஐயா, என்ன மேல போவேன்னா மன்னிச்சு அப்பா கிட்ட மன்னிச்சு கேட்க தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி மன உளைச்சல் இருக்கிற, தூக்கம் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நேரில் உங்ககிட்ட சொல்லலாம், எங்கிட்ட சொல்லலாம், எல்லாம் பண்ணிட்டு போகலாம். அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன், இல்லை என்ன இருக்கு, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு நோக்கம் இந்த கட்சி, இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தன்னம்பிக்கை நம்பி இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சொல்ல போகிறேன். அமைச்சரா 5 ஆண்டு காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன, இந்த மாநாட்டை 45 நாளில் இந்த மாநாட்டை நடத்தியவர் நான். இந்த தேர்தல் என்னால் பார்க்க முடியாதா? இந்த கட்சியை வழிநடத்த முடியாதா? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா? தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா? உறுதியா முடியும், உறுதியா முடியும். நம்பிக்கை, தைரியம், துணிச்சல், செயல் திட்டம், திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கா இருக்கு? இதெல்லாம் அமைதியா இருப்பது என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம் கிடையாது, என்னுடைய பலம். இன்னும் நான் அமைதியா தான் இருக்கேன். எதிரி யார்? எதிரி திமுக. எதிரி திமுக. விமர்சனம் பண்ணுங்க, திமுக எதிருங்க. ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக. நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம், நமக்குள்ள பதிவுகள் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம், மாமச்சானா இருக்கிறோம், எல்லாமே ஒரே குடும்பம். நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை. சூழ்ச்சியால நம்ம எதிர்க்கிறோம். களத்தில் அவனால நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்தது. எப்படி வந்தாங்க? பாசத்துல வந்தாங்க, பாசத்துல வந்தாங்க, ரத்த பாசத்துல வந்தாங்க. இது திமுக முடியுமா? இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரே மாதம் வாங்கடா என் தம்பிகளா, என் தங்கைகளா, என் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தாய்மார்கள், வாங்க வாங்க ஒரு அழைப்பு அத்தனை லட்சக்கணக்கான இது வேற யாருக்கு கொடுப்பின இருக்கு? எனக்கு இருக்கு கொடுப்பின. எனக்கு தப்பாதான் மறிந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக. ஏன்னா இன்னைக்கு திமுக போய் தெருவில் போய் சொல்லு, காவல்துறை அவருக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு, அவர் இயங்கல. உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யாருமே கொடுத்துட்டு போகல. நல்லா இந்த துறை நடத்த வேண்டி கொடுத்துட்டு போங்க. உங்களால எந்த துறையும் இயக்க முடியல, ஏன்னா தெரியணுமே. யாரோ சொல்றாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க.
இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்க இருக்கின்றேன். எதுக்கு இந்த நடைபயணம்? இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்ற வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த குடும்பம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நாசமாயிடும்.